அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி வீக்கெண்ட். நிறைய புது அப்டேட்ஸோட தான் வந்திருக்கேன். பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நேற்று 4K QLED 65 இன்ச் டிவி வீடியோ அன்பாக்சிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணலாம். முதல் முறையாக ஒரு பெரிய டிவி அன்பாக்சிங் நம்ம சேனலில். ஸோ வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அதோட இன்னைக்கு அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ 2 புது ரீசார்ஜ் பிளான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தலாம். நீங்கள் ரியல்மி OnePlus Oppo யூஸராக இருந்தால் உங்களுக்கான ஒரு பிக் அப்டேட், அதுவும் கால் ரெக்கார்டிங்கில். அதுவும் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துலாம். விவோ ரிப்பப்ளிக் டே சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 1017. எனக்கும் பேடிஎம் கான்டாக்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். ஜியோ அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்காக 2 புது ப்ரீபெய்ட் பிளான் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஒன்று $349 ப்ரீபெய்ட் பிளான். இது 30 நாள் வேலிடிட்டியோடு வருது. டெய்லி 2.5 GB டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே அன்லிமிட்டெட் கால்ஸ், 100 SMS, அதோட ஜியோ சினிமா, ஜியோ ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். இன்னொரு பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 டேஸ் வேலிடிட்டியோட $899. இதுலேயும் டெய்லி 2.5 GB டேட்டா, இது கூடவே அன்லிமிட்டெட் கால்ஸ், 100 SMS, அதுக்கப்புறம் ஜியோ ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி 2 புது பிளான் இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. கூகுள் டயலர் நிறைய பேருக்கு பிடிக்காததுக்கான காரணம் கால் ரெக்கார்டிங் தான். ஏன்னா கூகுள் டயலர் வழியாக கால் ரெக்கார்ட் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் எதிராளுக்கு போகும். ஆனால் இனிமேல் இந்த பிரச்சனை ரியல்மி அண்ட் ஒப்போ யூசர்ஸ்க்கு இருக்காது. ஏன்னா ரியல்மி ஒப்போ அவங்களுடைய கலர் ஓஎஸ்க்காக அஃபிஷியல் டயலர் ப்ளே ஸ்டோரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டயலர் பேர் ஓ டயலர். இதை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கால் ரெக்கார்டிங் பண்ணும்போது எதிராளுக்கு நோட்டிஃபிகேஷன் போகாது. ஆனால் இங்கேயும் ஒரு செக் வச்சுருக்காங்க. ரியல்மி ஒப்போ யூசர்ஸ் ஆண்ட்ராய்ட் 12 வேர்ஷனுக்கு மேலே உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருந்தால் மட்டும்தான் இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஆண்ட்ராய்ட் 11, 10 வச்சுருக்கிறவங்களுக்குலாம் இது ஒர்க் ஆகாது அப்படின்னு தெரியுது. அகெயின் மைண்ட் வாய்ஸ் கேட்குது, OnePlus யூசர்ஸ் எங்களுக்கு ஒர்க் ஆகுமான்னு. OnePlusக்கும் கலர் வாய்ஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பிராண்ட் இன்னும் OnePlusக்கு இது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை. சாம்சங் S23 சீரீஸில் 3 ஸ்மார்ட் ஃபோன், S23, S23 Plus, S23 Ultra மூணுமே February 1st அன்றைக்கி லான்ச் ஆகுது. ஸோ லான்ச்சுக்கு முன்னாடியே இதோட கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸ் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் S23 Ultra அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் ரெசல்யூஷன் சென்சார், அதாவது 200 மெகா பிக்சல் ISSL HPயில் லான்ச் ஆகும் அப்படின்னு டீசர் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததை விட லோ லைட் பிக்சர்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, சாம்சங்குடைய S23 சீரீஸில் 3 ஸ்மார்ட் ஃபோனுமே ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 இருந்தாலுமே இது ஒரு கஸ்டமைஸ்டு வேர்ஷன் அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. குவால்காம் சாம்சங் S23க்காகவே எக்ஸ்க்ளூசிவாக இந்த சிப் ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த கஸ்டமைஸ்டு வேர்ஷனுக்கு பேர் இவங்க சொல்கிறது ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 மொபைல் பிளாட்ஃபார்ம் ஃபார் கேலக்ஸி அப்படின்னு இந்த பேரில் தான் சாம்சங்குடைய S23 சீரீஸ் சிப்க்கு இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட சாம்சங் 5G 2023 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த வருஷம், அதாவது 2023 சாம்சங் லான்ச் பண்ண போகிற 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நிறைய பட்ஜெட் கேட்டகரியில் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. இதை ஸ்டார்ட் பண்ணுற வகையில் A14, A23 ரெண்டுமே லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபீச்சர்ஸ் டீசெண்டாக கொடுத்துருந்தாங்க. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸில் A14 உங்களுக்கு 14,999, அதே A23 உங்களுக்கு 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரெண்டுமே லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் 13ஓட இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வருஷம் சாம்சங் அதிகமான 5G ஸ்மார்ட் ஃபோன் பட்ஜெட் கேட்டகரியில் இந்தியாவில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. விவோ ரிப்பப்ளிக் டே சேல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜனவரி 31 வரைக்கும் இந்த சேல் இருக்கு. இங்க சேல்ல ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ V25, அதுக்கப்புறம் விவோ Y சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. கார்டு ஆஃபர் அப்படின்னு பார்க்கும்போது ICICI பேங்க், SBI, கொட்டாக் பேங்க் இந்த கார்டு கிரெடிட் கார்டில் உங்களுக்கு ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவோ V25 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $2,500 உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர் இருக்கு. அதே விவோ V25 அதோட விவோ Y75 இதில் $2,000 ஆஃபர். அதே விவோ Y75 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1,500 ஆஃபர். விவோ Y35 வாங்கணும் அப்படின்னா $1,000 கேஷ்பேக் ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு $2,500லேருந்து $1,000 கேஷ்பேக் ஆஃபர்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. வாட்ஸ்அப் ஃபைனலாக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஃபீச்சர் இந்த மாதம் கடைசிக்குள்ளே ரோல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதுவும் இமேஜ் குவாலிட்டி. வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லும்போது நிறைய இமேஜஸ் நம்ம ஷேர் பண்ணுவோம். இந்த இமேஜ் எவ்வளோ ஹை ரெசல்யூஷனாக இருந்தாலும் வாட்ஸ்அப் அதை கம்ப்ரெஸ் பண்ணி
வந்து பெஸ்ட் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணால் கூட 1.4 மெகா பிக்சலில் தான் வந்து இது சென்ட் பண்ணும். ஆனால் இனிமேல் வந்து அன்கம்ப்ரெஸ்ட், அதாவது ஹை ரெசல்யூஷன்லேயே வந்து இமேஜஸ் வந்து அனுப்புகிற மாதிரி வந்து ஃபீச்சர்ஸ் பீட்டா வெர்ஷனில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் ரோல் அவுட் ஆகும். இன்ஸ்டாகிராம்லேயும் கூடிய விரைவில் ஒரு புது ஃபீச்சர் வரலாம் அப்படின்னு தெரியுது, குவாய்ட் மோட். இந்த ஃபீச்சர் தற்சமயம் வெளிநாடுகள் US, UK, கனடா இங்கெல்லாம் ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் இந்த மாதம் கடைசிக்குள்ளே ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குவாய்ட் மோடை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் மெசேஜஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஎம்மில் போய்டும். உங்களுக்கு எதுவுமே பாப்அப் ஆகாது. ஸோ இது நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க, ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த குவாய்ட் மோடை இனிமேல் எனேபிள் பண்ணிக்கலாம். Poco X5 சீரீஸ் உடைய லேண்டிங் பேஜ், லான்ச் டீசர் எல்லாமே பிராண்ட் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 ஸ்மார்ட் ஃபோன் X5, X5 Pro லான்ச் ஆகுது. இப்போ லான்ச்சுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய T20 கேப்டன் ஹர்திக் பாண்டியா இவங்க கையில் வந்து அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் பார்க்குற மாதிரி வந்து இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் லுக் பாண்டியா கையில் இருந்தாலுமே வந்து யூஷுவல் போக்கோ டிசைன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதே எல்லோ கலர் பிளாக் கேமரா மாடியூல் டிசைனோட தான் வந்து போக்கோவுடைய X5 ப்ரோவும் லான்ச் ஆகிற மாதிரி வந்து இங்கே இமேஜஸ் ரிவீல் ஆயிருக்கு. Iqoo Neo 7 இந்தியாவில் அடுத்த மாதம் லான்ச் ஆகுது. ஸோ லான்ச்சுக்கு முன்னாடி இதோட கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸ் இதோட Antutu ஸ்கோர்ஸே ரிவீலாக இருக்குது. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் மீடியாடெக் டைமென்சிட்டி 8200 இவங்க லான்ச் பண்ணுறாங்க. இங்கே ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பிலீவபிள் 9 lakhs கிட்ட 8,90,000 ஸ்கோர்ஸ் வந்திருக்கு. CPU த்ராட்லிங் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே இது ஒரு கன்சிஸ்டன்ட் சிப் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. 3D கூலிங் சிஸ்டம், அல்ட்ரா கேம் மோட், இது கூடவே வந்து E5 AMOLED பேனல்னு இந்த ஃபீச்சர்ஸோடு இவங்க லான்ச் பண்ணுறாங்க. 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்னு தெரியுது ஸ்கோர்ஸை பார்க்கும்போது. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ராவில் யூஸ் பண்ணக்கூடிய சென்சாருடைய பேர் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #டெக்னிக்கல் சென்னை எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் 120 வாட். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து கார்த்திகேயன். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவிராமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டேக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.